எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என பாவேந்தனுடைய வரிகளை நினைவு கூர்ந்து நீரின்றி அமையாது உலகு தலைவர் தளபதியின்றி சிறக்காது தமிழ்நாடு என கூறி முத்தமிழ் அறிஞராம் தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவராம் 8 கோடி தமிழர்களின் இதய சிம்மாசனத்தில் வீட்டு துயிலுகின்ற தலைவர் கலைஞர் அவர்களுடைய திசையை நோக்கி வணங்கி என் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் உரிதாக்குகிறேன். சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் ஏற்பாடு செய்திருக்கின்ற இளைஞரணியினுடைய மாநில செயலாளர், தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், இளைஞர்களினுடைய எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய 47வது பிறந்த நாள் விழாவின் தலைமை பொறுப்பை ஏற்று அமர்ந்திருக்கின்ற வட்ட கழகத்தினுடைய செயலாளர், என் அருமை அண்ணன் பாசத்திற்குரிய பண்பாளர் PN ஜோதி அவர்களே, நல்லதொரு வரவேற்புரை ஆற்ற வருகை தர இருக்கின்ற அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய அண்ணன் மதியழகன் அவர்களே, ஹரிகிருஷ்ணன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றுகின்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர்களே, பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கிளை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட கிளை பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகளே, இங்கே குழுமி இருக்கின்ற எனது அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு தாய்மார்களே, நீங்கள்லாம் இன்னைக்கு கூட்டம் கூட்டிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினுடைய 47வது கூட்டம். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க. போய் உட்காரலான்னு வந்திருப்பீங்க. எண்ணமெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை ஞாபகப்படுத்தி உங்களை திசை திருப்ப விரும்பல. அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் எந்த மாவட்டமும் சாதிக்காத, எந்த மாவட்டமும் முன்னெடுக்காத உங்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், அண்ணன் தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் கங்கணம் கட்டிக்கொண்டு தளபதி சொல்லிவிட்டார். புதிய பேச்சாளர்கள் 182 பேச்சாளர், பழைய பேச்சாளர்களையும் ஒரு 182, 364 பேச்சாளரை நம்ம மாவட்டத்தில் பகுதி பகுதியா கிளைக்கழகமா பழசு புதுசு 2 இணைச்சி ஒரு தெருமுனை கூட்டமா தளபதியினுடைய மகன், கழகத்தினுடைய கேடயம், கழகத்தினுடைய போர்வால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை இந்த மாவட்டம், தெற்கு மாவட்டம் முழுமையும் ஒரு மாதத்திற்கு நடத்தி முடித்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலேயே இன்றைக்கு மட்டும் தெற்கு மாவட்டத்தில் 6 இடத்துல நடக்குது. அந்த ஒரு இடம் நான் பேசிட்டு இருக்கேன். உங்களை எல்லாம் வர வச்சிருக்குன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய சாதனை. சரிங்க, உங்களுக்கு கேட்பாங்க, பக்கத்தில் யாராவது கூட சொல்லியிருப்பாங்க, இந்த அதிமுக இருக்காங்கல்ல, அவங்க சொல்லியிருப்பாங்க, கலைஞர் முதலமைச்சர் சரி, பேரறிஞர் அண்ணா அவர்களோடு இருந்தாரு, தந்தை பெரியாருடைய வழித்தோன்றல், அவரு முதலமைச்சராக இருந்தாரு 18 ஆண்டுகள். இதுவரை தமிழகத்தில் 18 ஆண்டுகள் தொடர்ந்து இல்லை என்றாலும் 18 ஆண்டுகள் இருந்த ஒரே முதலமைச்சர் அண்ணன் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் மட்டுமே தான். யாராவது மறுக்க முடியுமா? 13 முறை தேர்தலில் நின்றிருக்காரு. 1957 நின்னவர் சாகும் போதும் முதலமைச்சராதான், திருவாரூரினுடைய முதலமைச்சராதான் இறந்தார். திருவாரூருடைய சொந்த தொகுதி, அது ரிசர்வ் தொகுதியா இருந்தனால அங்க போக முடியாத சூழ்நிலையில தொடர்ந்து 2 முறை திருவாரூர்ல முதலமைச்சர், 13 முறை நின்ற தொகுதியை எல்லாம் வென்று காட்டிய இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு ஆளுமை படைத்த தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவனுக்கு பிறந்தாரு MK ஸ்டாலின். ஓராண்டு மிசா கொடுமை, 1 வருஷங்க மிசா கொடுமை. கல்யாணம் பண்ணி புது பொண்டாட்டியோட இருக்கிறாரு, ஜெயில கூட்டு போயிட்டாங்க. கலைஞர் வீட்டுக்கு கதவு தட்டாங்க காவல்துறை, போலீஸ்கார் வந்தாங்க, எங்க உங்க மகன பிரச்சாரத்துக்கு வெளியே போயிருக்காரு, அவர் அனுப்பி வைனுங்க, காலையில வாங்க நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி காலையில காவல்துறையை வர வச்சு அனுப்பிய ஒரே ஒரு தந்தை அன்றைய துணை முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள். சிந்தித்து பாருங்க, 1 வருஷம். இப்ப கேக்குறானுங்க, சரி கலைஞர் முதலமைச்சர்
மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், தளபதி முதலமைச்சர். நீங்க உதயநிதி அண்ணன் அவர்களுக்கு எந்த வகையிலேயே நீங்கள் துணை முதலமைச்சர் கொடுக்கிறீங்கன்னு கேட்கிறானுங்களே, உங்களுக்கு என்னடா அருகதை இருக்கு கேட்கறதுக்கு? கலைஞர் உயிரோடு இருக்கும் வரை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக படம் நடித்துக் கொண்டு அரசியல் மாநாட்டில் கலந்து கொண்டு இருந்தார். நாங்கள் எந்த கட்சி பொறுப்பும் ஆட்சி பதவியும் நாங்கள் கொடுக்கவில்லை, எம்எல்ஏ எதுவுமே கொடுக்கல. கலைஞருக்கு பிறகு தளபதி முதலமைச்சரா இருக்கிறாரு. ஒரு வாரிசு அரசியல் கலைஞருக்கு பிறகு தளபதி, தளபதிக்கு பிறகு உதயநிதி. நாங்க ஏன் மறுக்கல? இவனுங்களுக்கு என்னடானா வைத்தறிச்சல். அதிமுக அதிமுகன்னு சொல்லக்கூடாது. அவனுங்க அண்ணா படத்தை கொடியில போடுறதுக்கும் அதிமுகன்னு வைக்கிறதுக்கும் எந்த அருகதையும் இல்லை அவனுங்களுக்கு, அதிமுக காரங்களுக்கு. அவனுங்க சொல்றானுங்க, நீங்க உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் எந்த வகையில கொடுக்கலாம்? மக்கள் கிட்ட நாங்க ஒப்படைச்சிட்டோம். சேப்பாக்கம் திருவள்ளுவர்கோணி எடுத்த உடனே நாங்க கூப்பிட்டு அமைச்சராவோ அல்லது துணை முதலமைச்சரோ நாங்க கொடுத்துட்டு அப்புறம் நிக்க வைக்கல. ஒரு சாதாரண சோழிங்கநல்லூர்ல அரவிந்த் ரமேஷ் அவர்களை எப்படி வேட்பாளரா நிக்க வச்சோம், சைதாப்பேட்டையில அண்ணன் மாசு அண்ணனை எப்படி நாங்க நிக்க வச்சோம், தளபதியை எப்படி கொளத்தூர்ல நிக்க வச்சோம், அந்த அடிப்படையில் தான் நாங்க சேப்பாக்கம் திருவள்ளுவர்கோணில எம்எல்ஏவை நிக்க வச்சோம். எதிர்த்து நின்னது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வேட்பாளர். ஜெயிச்சது யாரு? 69,353 ஓட்டு வித்தியாசத்தில் பெரும் வெற்றியை தேடி தந்து, ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை தேடி தந்து வெற்றி பெற்றவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சர் உறுப்பினரா, சட்டப்பேரவை உறுப்பினரா ஓராண்டு விட்டு பார்த்தோம்.